Hi students, welcome to Galactronics. இந்த வீடியோல EC25007 டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு குட்டி இன்ஃபோ என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈசியோட சப்ஜெக்ட். உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல கூட இந்த சப்ஜெக்ட் தான் கேட்க போறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த சப்ஜெக்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி இன்டர்வியூ ஓரியன்டா மாத்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸா இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ, எந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும்ன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெரிலாக் HTML ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாஸ் இல்ல, நீங்களே ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நீங்க எழுதுற நார்மல் எக்ஸாம்ல எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் கேட்க போறாங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கொஸ்டின் 12 மார்க்ல கேட்பாங்க, எந்த கொஸ்டின் ஸ்பிளிட்ல கேட்பாங்கன்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல தான் நிறைய எய்த்தரா டைப் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க 1 மார்க்கை ஈஸியா 5 to 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி தியரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். தென் 12 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது 2021 ரெகுலேஷன் 25 ரெகுலேஷனோட ஒரு கம்பேரிசன். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூனிட் 4ஓட அசிங்கரஸ் சீக்வன்ஷியல் சர்க்யூட்டும் யூனிட் 5ஓட லாஜிக் ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாஜிக் டிவைஸ் இந்த 2 சப்ஜெக்டை டோட்டலாக வெப்சைட்ல இருக்க 2025 ரெகுலேஷன் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வெரிலாக் HTML அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கடைசி யூனிட் வரைக்கும் இந்த வெரிலாக் HTML அப்படின்ட்டு தான் எல்லாமே வந்திருக்கு. மொதல் 4 டாபிக்மே மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக்காக தான் வரும். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் வர வாய்ப்பு இருக்கு. 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தியரி தான். ஜஸ்ட் நீங்கள் FPGAவோட ஆர்கிடெக்சரை ட்ராப் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கோ அதை எழுதினா மட்டும் போதும். 5th யூனிட் பொறுத்தவரை காமனா நீங்க ஒரு கொஸ்டின் படிங்க, எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டின் நீங்க எழுதிட்டு வாங்க, கண்டிப்பா ஒரு 7 to 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்ல, யூனிட்டோட மேக்ஸிமம் எத்தனை டாபிக் இருக்கு அப்படின்னு எல்லாமே இங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச எனி 2 or 3 டாபிக் சூஸ் பண்ணிட்டு அதை மட்டும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4th 5th யூனிட்ல நீங்க எனி 2 டாபிக் படிச்சா போதும். தென் செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்ல 3 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, வெரிலாக் HTMLன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்டுமே வருது. நீங்க வெரிலாக் HTML நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 யூனிட்லயுமே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் 12 மார்க்லயும். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பூலியன் அல்ஜிப்ரா லாஜிக் கேட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு 12 மார்க்ல கேட்க வாய்ப்பு இல்லை. மேபி 12 மார்க்ல ஸ்பிளிட்ல கேட்க தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க K-மேப்ல 4 வேரியபிள் K-மேப் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதுல டோன்ட் கேர் கண்டிஷன்ல எப்படி K-மேப் பண்ணணும் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. வெரிலாக் HTML பேசிக்ஸை கண்டிப்பா ஒமிட் பண்ணிடாதீங்க. ஷோரா டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரதான் போகுது. அது மட்டும் இல்லாம 3 டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்கு, ஸ்ட்ரக்சரல், டேட்டா ஃப்ளோ அண்ட் பிஹேவியரல். இந்த 3 மாடலிங்குமே வெரிலாக் கோடிங் எழுத தெரிஞ்சிருக்கணும். இந்த வெரிலாக் கோடிங்ல ஒண்ணுமே இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச டிசைனை நீங்க ஒரு கோட் மூலியமா கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கத்தான் வெரிலாக் HTML பண்ணுது. இந்த 3 மாடலிங்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஷோரா 12 மார்க் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஸ்பிளிட் கொஸ்டின் கேட்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல டேரக்டா 12 மார்க் கொஸ்டின் கேட்கற மாதிரி பெருசா எந்த கொஸ்டினுமே இல்லை. எல்லாமே ஸ்பிளிட் டைப் கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்னு அரித்மெட்டிக் சர்க்யூட் இல்லைன்னா லாஜிக் சர்க்யூட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க கண்டிப்பா. ஏன்னா இதுல 7 or 6 மார்க் தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டா ரவுட்டிங் அண்ட் கோடிங் சர்க்யூட்ல மக்ஸ் டிமக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் பேஸ் சம்ஸ் கேட்க ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. கோட் கன்வெர்ட்டர் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுலயும் நீங்க வெரிலாக் HTML ப்ரோக்ராமிங் படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா இதுல ஒவ்வொருத்துக்கும் ஒரு வெரிலாக் கோடு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த செகண்ட் யூனிட்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா ஸ்பிளிட் கொஸ்டினா இருக்கும். ஸோ நீங்க இதுல மோஸ்ட்லி எல்லா டாபிக்குமே படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் சீக்வன்ஷியல் சர்க்யூட். இந்த சீக்வன்ஷியல் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன்ல சிங்கர்னஸ் அசிங்கர்னஸ் சொல்லிட்டு 2 யூனிட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை ஒரே யூனிட்டா மாத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அசிங்கர்னஸ் சீக்வன்ஸ் சர்க்யூட்டோட முக்கியமான டாபிக் நிறையவே ஒமிட் பண்ணிட்டாங்க. இதுல பேசிக்கா ஃபிளிப்ஃப்ளாப்னா என்ன, லேட்ச்னா என்னன்னு ஒரு டாபிக்லையும், நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர், இன்னொருத்துல கவுண்டர்ஸ் அண்ட் மெமரிஸ், அடுத்தது வெரிலாக் HTML ப்ரோக்ராமிங், மொத்தம் 4 டாபிக் மட்டும் தான் இருக்கு. இதுல முக்கியமா நீங்க ஃபிளிப்ஃப்ளாப் அண்ட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டரை படிச்சுக்கோங்க. கவுண்டரை நீங்க கொஞ்சம்
டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கவுண்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். எனி 2+ வெரிலாக் படிச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் ஃபிளிப்லாப் அண்ட் லேச்சஸும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெரிலாக் HTML ப்ரோக்ராமிங் 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் FSM. நீங்க கண்டிப்பா அந்த கேஸ் ஸ்டடியில இருக்கிற 3 கொஸ்டின்ல தான் ஒரு 12 மார்க் ஷுவரா வரப்போகுது. அது என்னன்னா சீக்வன்ஸ் டிடெக்டர், ஆட் பேரிட்டி செக்கர், வெண்டிங் மிஷின் கண்ட்ரோலர். இதோட வெரிலாக் கோட் தான் அவங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி என்னதான் மூரே மிஷின், மீலி மிஷின் அதெல்லாம் இருந்தாலும் அது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் சால்வ் கொஸ்டின் தான். அண்ட் தென் 5th யூனிட்லயும் 3 டாபிக்கை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டாபிக் ஈஸியா நீங்க படிச்சிடலாம். FPGA ஃபண்டமெண்டல்ஸும் FPGA ரிசர்ச்சும். பட் FPGA ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்ல ஒரு FPGAக்கும் தனித்தனி டயக்ராம் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கும், அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 2 டாபிக்கையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. டாபிக் 3ல சும்மா ஆர்கிடெக்சர் மட்டும் படிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணி காட்டுங்க. இதில் எந்த டாபிக்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வெரிலாக் HTML பேசிக்ஸில் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஷுவராக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடலிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எல்லாத்துலையும் படிச்சு வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் கண்டிப்பாக ஸ்ட்ரெட் கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. மோஸ்ட்லி நீங்க எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மக்ஸ் டிமக்ஸோட ப்ராப்ளம்ஸையும் தென் இந்த அரித்மெட்டிக் சர்க்கியூட்ஸும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பார்த்துக்கோங்க. 4 ரெஜிஸ்டரோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. முக்கியமா யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் ஃபிளிப்லாப்ல இருக்கிற 4 ஃபிளிப்லாப் அதோட கன்வர்ஷன்ஸ்லாம் 12 மார்க் டேரக்டாவே கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வெரிலாக் HTML ப்ரோக்ராமிங் இதுலயும் படிச்சுக்கிட்டா ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். அண்ட் தென் 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த FSM அப்ளிகேஷன்ல இருக்கிற 3 டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஷோரா இல்லை ஒரு 12 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா AMDயோட FPGA இல்லைன்னா இன்டலோட FPGAல கேட்க போறாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா FPGA ஆர்கிடெக்சர் படிச்சுதான் ஆகணும். ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. அதை வச்சு அதில் இருக்க ஒரு பிளாக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பா 5th யூனிட் உங்களுக்கு தியரி கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஸோ என்ன ஆன்சர் எழுதினாலும் ஈஸியா ஒரு 7 to 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டோட வீடியோஸ் இந்த சேனலை ரெகுலராக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். See you in the next video.